ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜாகரி யூஸ் பண்ணி ஹோல் வீட் பிஸ்கட் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழு கோதுமை மாவு 60 கிராம், மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் 60 ml, உப்பு சிறிதளவு, நாட்டு சர்க்கரை 25 கிராம். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை சலித்து எடுத்துட்டு அதில் நாட்டு சர்க்கரையை அரைச்சி சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுக்கணும். கலந்த மாவில் மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை பார்த்திங்கன்னா இறுக்கமாக பிசைஞ்சிடக்கூடாது, நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மாவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஹார்ட் மோல்டில் 3 ஷேப் இருக்குது. அதில் நான் ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். மாவு எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் ஈவனாக பிஸ்கட் நம்மளுக்கு வரும். மோல்டு இல்லைனா கூட நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நாமளே செஞ்சுக்கலாம். இந்த டோவெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் 170 டிகிரி செல்சியஸில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பிஸ்கெட்டை உள்ளே வச்சு 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணோம்னா நம்மளுக்கு பிஸ்கட் தயாராகிடும். ஓவன்லேருந்து பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு ½ அன் ஹவர் ஆற விடணும். அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், வீட்டில் பார்த்து செய்யுங்க. செய்ய முடியாதவங்க என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீஹரி மில்லட் பேக்கரி ஹோம்மேட் அண்ட் ஆர்கானிக் பேஜை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.